மக்களவை தேர்தலானது கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 2 கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. இன்று 3ஆம் கட்ட தேர்தல் என்பது தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஹனிகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹனிகுமார், தற்பொழுது இந்த 3வது கட்ட தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் இந்த தேர்தல் வாக்குச்சாவடிகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன? எவ்வளவு வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள்? எந்தெந்த தொகுதிகள்? என்ன நிலவரம்? வணக்கம். மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது நமக்கு நன்கு தெரியும். ஏற்கனவே 2 கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 93 மக்களவை தொகுதிகளுக்கு இன்று 3வது கட்டமாக வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக பிரதமர் மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாகவே வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. அதே போல கர்நாடகாவில் மொத்தம் 28 தொகுதிகள், கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. எஞ்சியுள்ள 14 தொகுதிகளுக்கு இன்றைக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இவை தவிர அசாம் மாநிலத்தில் உள்ள 4 தொகுதிகள், பீகாரில் 5, சத்தீஸ்கரில் 7, கோவாவில் 2, மகாராஷ்டிராவில் 11, உத்தரப்பிரதேசத்தில் 10, மேற்கு வங்கத்தில் 4 என ஒட்டுமொத்தமாக 93 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் மொத்தம் 17.24 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இவர்களில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், ஆண் வாக்காளர்கள் 8.85 கோடி பேரும், பெண் வாக்காளர்கள் 8.39 கோடி பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இந்த 13 மாநிலங்களில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் ஒட்டுமொத்தமாக 1.85 லட்சம் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல 18.5 லட்சம் தேர்தல் பணியாளர்கள் இந்த தேர்தல் வாக்குப்பதிவு பணியிலே அவர்கள் பணியாற்ற இருக்கின்றனர். ஒட்டுமொத்தமாக இன்றைய 3ஆம் கட்ட தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் 1351 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த தேர்தலை பொறுத்தவரை பல நட்சத்திர வேட்பாளர்கள் இன்றைக்கு களத்தில் உள்ளனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் விதிஷா தொகுதியில் போட்டியிடுகின்றார். அதே போல மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, மகாராஷ்டிராவிலே மாநில முன்னாள் முதல்வர் சரத்பவாரினுடைய மகள் சுப்ரியா சூலே, அதே போல காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங், காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை குழு தலைவரும் மேற்கு வங்க காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, இப்படி பல நட்சத்திர வேட்பாளர்கள் இன்றைய தினம் களத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடியினுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் நடைபெறும் அந்த தேர்தல் என்பது முன்பே நாம் குறிப்பிட்டோம். எனவே இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்திலே குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நிஷான் ஷிக்ஷான் என்னும் வாக்குச்சாவடியிலே பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் வாக்களிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதுல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், குஜராத்திலே மொத்தம் 26 மக்களவை தொகுதி. ஆனால் சூரத் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் ஏற்கனவே போட்டியின்றி வெற்றி பெற்று விட்டார். எனவே அங்கு 26 தொகுதிகளுக்கு பதிலாக 25 தொகுதிகளுக்கு மட்டும் இன்றைக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. உண்மையில் இன்றைக்கு 94 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும். ஆனால் 93 தொகுதிகளுக்கு தான் வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. ஏனென்றால் சூரத் தொகுதியினுடைய வேட்பாளர் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டதால் அங்கு தேர்தல் நடைபெறவில்லை. இவை தவிர ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் தொகுதிக்கான அந்த வாக்குப்பதிவு இன்றைக்கு நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் அது மே 25ஆம் தேதிக்கு மாற்றி வைக்கப்பட்டு விட்டது. எனவே 92 தொகுதிகளுக்கு இன்றைக்கு உண்மையில் தேர்தல் நடைபெறுகின்றது. இவை தவிர ஏப்ரல் 26ஆம் தேதி மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பெத்துல் மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் அந்த தொகுதியினுடைய பகுஜன் சமாஜ் வேட்பாளர் இறந்து விட்டதால் பெத்துல் தொகுதிக்கான அந்த ஒத்திவைக்கப்பட்ட தேர்தல் இன்றைக்கு நடைபெறுகின்றது. எனவே 93 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது இன்றைக்கு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.